தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள். ஆல்ரெடி பார்த்தோம்னா சீமான் அவர்கள் மறைமுகமாக இல்லை, டைரெக்டாகவே வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டார். இந்த சினிமாவுக்கும் சித்தாந்தவாதிகளுக்கும் தான் வந்து இனி வந்து தமிழ்நாட்டில் வந்து போர் அப்படிங்கிற மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணி அறிவித்து சண்டை போயிட்டுருக்கு ஒரு பக்கம். பட் இப்போ நான் மட்டும் என்ன, நேற்று கட்சி ஆரம்பித்த சீமான் வந்து விஜய் விமர்சிக்கலாம், நான் விமர்சிக்கக்கூடாதா, நானும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவரும் ஒரு மறைமுகமாக ஒரு இன்டைரக்டாக என்ன சொல்கிறாரு, இந்த சினிமாக்காரங்களாம் வந்து சும்மா இந்த அரசியலில் ஜெயிச்சது இதெல்லாம் வந்து அதெல்லாம் எம்ஜிஆர் காலம், அது 1977 நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணோம் இது பண்ணாங்க, அதெல்லாம் வந்து சும்மா, இப்போல்லாம் வந்து கொள்கையும் கோட்பாடும் சித்தாந்தமும் தான் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். விஜய் அவர்கள் தொடர்ந்து கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்தே பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்களுக்கு மறைமுகமாக மட்டுமில்லை டைரெக்டாகவே ஒரு அழைப்பு விடுத்திருக்காரு. நீங்கள் இந்த பக்கம் திருமாவளவன் அவர்களே, நீங்கள் உங்கள் மனசு வந்து இங்கே தான் இருக்கும். இன்றைக்கி அம்பேத்கருடைய இந்த புத்தக வெளியீட்டு விழா அந்த டைம்லலாம் வந்து பார்த்தோம்னா இப்படி ஒரு மறைமுகமெல்லாம் டைரெக்டாகவே ஒரு அழைப்பு விடுத்தார் விஜய் அவர்கள். பட் ஆனால் ஒரு கூட்டணி அந்த கொள்கை அதனால் காரணம் காட்டி பெருசாக வந்து வரலை. அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பார்த்தோம்னா அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் டிவிக்கில் ஜாயின் பண்ணார். அண்ணன் வரட்டும், திருமாவளவன் வந்தாருன்னா வந்து நாங்கள் அவருக்கு என்ன பண்ணுறோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி துணை முதலமைச்சர் லெவலுக்கு வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் அவரை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த கட்டத்துலேயும் பார்த்தோம்னா இவர் யார் விஜய் அவர்கள் இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பெருசாக வந்து ஒரு அழைப்பு விடுக்கலை. ஸோ அது வந்து ஒரு தனி கான்செப்ட். பட் ஏன் வந்து தொடர்ச்சியாக வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அழைப்பு விடுறாரு, வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாருன்னு பார்த்தோம்னா, காரணம் திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு தலைவர் வெளியே வந்தார், திமுகவோட கூட்டணியிலேருந்து வெளியே வந்தால் அது கண்டிப்பாக டிஎம்கேவுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி திருமாவளவன் அவர்களே சொல்லியிருந்தார் ரீசெண்டாக, 3ல் விழுற ஒரு ஓட்டு அப்படிங்கிறது, அந்த ஓட்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு, எது திமுகவுக்கு தமிழ்நாட்டில் விழுற ஓட்டு அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கருத்தை வந்து திருமாவளவன் வச்சார். ஸோ அந்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு மைனாரிட்டிஸ் ஓட்டாக இருக்கணும், அவருக்குன்னு ஒரு பெரிய ஓட் பேங்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இனி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சினிமாக்காரங்களுக்கெலாம் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் ஒன்றே ஒன்று இந்த இடத்துல வந்து சொல்லணும், என்னென்னா 1977 எம்ஜிஆர் ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணார். அப்பத்துலேருந்து அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம் ஆனதுலேருந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக ஹேட்ரிக் வெற்றி, எதுவுமே பண்ண முடியல. எம்ஜிஆர் சாகிற வரைக்கும் பார்த்தோம்னா கலைஞர் அவர்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நடந்த எல்லா தேர்தல்களிலும் வந்து மெஜாரிட்டி வின்னு தான், இந்த கூட்டணி அப்படிலாம் கிடையாது. ஏடிஎம்கே வந்து அப்படி ஒரு வின்னிங் ஹிஸ்டாரிக்கல் விக்ட்ரி அப்படி தான் வந்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து க்ரியேட் பண்ணார். பட் இன்றைக்கி வந்து சினிமாக்காரங்க வந்து வந்தாங்கன்னா ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்னா, விஜய் அவர்களை விட மிகப்பெரிய ஒரு ஸ்டார் யார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். பட் அவர் அப்போ வந்துருந்தால் ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் இப்போ எதுவுமே வந்து பண்ண முடியல. அவரே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பின்வாங்கிட்டார், எல்லாமே ஓகே. இது எதுக்காக சொல்லணும்னா, எல்லா சினிமா ஸ்டார்ஸாலையுமே பண்ண முடியாது. கமல் சாருக்கு எவ்வளோ நாலேஜ் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் எம்என்எம் வந்து ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட் வின் பண்ணுறதுக்கு இது பண்ணாங்களே, அப்போது எல்லா ஸ்டார்ஸு எல்லா சினிமாக்காரங்களாலும் எல்லாமே வந்து பண்ண முடியும். பட் ஒரு சிலரால் மட்டும்தான் எம்ஜிஆர் என்ன பண்ணாரோ அந்த ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ண முடியும். அந்த எபிலிட்டி விஜய் அவர்களுக்கு வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக திருமாவளவன் அவர்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லணும்னா அவருக்கே தெரியும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஏடிஎம்கே வின் பண்ணுமா டிஎம்கே வின் பண்ணுமா அப்படிங்கிறத தாண்டி மும்முனை போட்டி 4 முனை போட்டி அப்படிங்கிறது வந்துருச்சு. சீமான் அவர்கள் வந்து விட்டுருங்க, அவர் தனியாக நின்னார்னா ஜெயிக்கிறது அவருக்கு 4th பிளேஸ் தான், அதை வந்து நம்ம இப்போயே சொல்லலாம். ஏன்னா அவர் கூட்டணி வந்தால் மட்டும்தான் அவர் வின் பண்ண முடியும். ஒரு டிவிகே கூடவோ இல்லை ஏதோ ஒரு பார்ட்டி கூட அலைன்ஸ் வச்சால் மட்டும்தான் அவர் வின் பண்ண முடியும், பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும். பட் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி திமுகவோட வெற்றியை வந்து இழுப்பறிக்கு வந்து பல தொகுதிகள் வந்து இழுப்பறியாக போகிற காரணம், அவங்க யார் வந்து ஆட்சிக்கு வரணுமா இல்லை விஜய் அவர்களோட கட்சி ஜெயிக்கணுமா சிஎம் ஆகணுமா, இதெல்லாமே தீர்மானிக்க போகிறது 2026 விஜய் அவர்களுடைய ரோல் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? அப்போ சினிமாக்காரங்களாம் வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா அமரன் இத்தனை கோடி வசூல் பண்ணிடுச்சு. எங்கள் சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து களத்தில் நின்று ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து டக்குன்னு வர சொல்லுங்க. கட்டமைப்பு டிவிகேவோட கட்டமைப்பு, அந்த விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது
ஒரு கட்டமைப்பு இன்றைக்கி நேரத்தில் நம்ம தெரியும். 2010 அந்த காலகட்டத்திலேருந்தே வந்து ராகுல் காந்தியை போய் மீட் பண்ணுது, அதுக்கப்புறம் தலைவா சர்ச்சை, அப்புறம் டிஎம்கே ஒரு காலத்தில் ப்ரெஷர் பண்ணுது. இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே வரவிடாமல் தடுக்கிறதுக்கு பண்ணாங்க. அதனால் இனி வந்து இந்த சினிமாக்காரங்க அதெல்லாம் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இன்றைக்கி சேஞ்ச் வந்து வந்துருச்சு. இன்றைக்கி பாருங்கள், யங்ஸ்டர்ஸ் வந்து கருத்து கணிப்பிலே சொல்லிட்டாங்க. யங்ஸ்டர்ஸும் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை அப்புறம் இளைய தலைமுறை எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. ரூரல் சைடில் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு கட்டமைப்பு. இன்றைக்கி டிஎம்கே ஏடிஎம்கே நிகரான ஒரு கட்சியாக வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து உருவெடுத்திருக்கு டிவிகே. பட் இன்னமும் வந்து பார்த்தோம்னா ஒரு மறைமுகமான ஒரு அட்டாக் அப்படிங்கிறது சீமான் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் வைக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லை. அவங்க அந்த மாதிரி மறைமுக அட்டாக் வைக்கிறத விட டிவிகேல போல் அலைன்ஸ் வச்சுறது பெஸ்ட்டு, ஒரு கூட்டணி வச்சுறது பெஸ்ட் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ திரும்ப நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு வீடியோவில். அண்டு இந்த ஒரு விமர்சனத்தை இந்த ஒரு வீடியோவை கண்டென்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவன் அவர்கள் இந்த எம்ஜிஆர் மாதிரி ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ண முடியாது விஜய் அவர்களால் அப்படின்னு சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.